அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மறுமையில் மனிதனின் நிலை என்னும் ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்து அதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த தினத்தில் மீண்டும் மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த வேளையில் எது மாதிரியான நிலைகள் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். மறுமை நாளில் மனிதனை உயிர்ப்பிப்பதற்காக, மீண்டும் எழுப்புவதற்காக அல்லாஹ் ஒரு சூர் ஊதுவான் வானவர்கள் மூலமாக. அதை பற்றி அல்லாஹ் 23வது அத்தியாயம் 101வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அந்நாளில் சூர் ஊதப்படும் போது பல அன்சாப பைனஹும் யௌமைதின், அந்நாளில் அவர்களுக்கு மத்தியில் எவ்வித உறவுகளும் இருக்காது. வலா யதசாஅலூன், அவர்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். உறவும் இருக்காது, ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். என்னுடைய தாய் பிள்ளை உறவு என்பதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும். அந்த நாள்ல மறுமையில எந்த உறவும் இருக்காது, விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். இதை நாம் கடந்த தினமும் பார்த்தோம் எந்த அளவுக்கு இருப்பாங்க என்பதை. இந்த சூர் ஊதியதற்கு பிறகு எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, எழுப்பப்பட்டு ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இதுல சிலர் மேல் மோதவிடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வருகை ஆரம்பமாகிறது. மனிதன் மீண்டும் எழுப்பப்பட்டாச்சு, இப்ப அல்லாஹ்வுடைய வருகை. அல்லாஹ் அதை பற்றி 89வது அத்தியாயம் 22வது வசனம், இன்னும் பல வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மலக்கு சஃபன் சஃபா, இறைவன் அந்நாளில் வானவர்கள் படை சூட, வானவர்கள் அணிவகுக்க வருகை தருவான். அல்லாஹ் அப்ப என்ன செய்வானா, வானவருடைய படையோடு வருவான். எப்படி அல்லாஹ் வானவருடைய படையோடு வருவான் என்பதை இன்னும் சில வசனங்களில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அந்நாளில் அந்த அல்லாஹ்வுடைய அரிசை சமானியத்தும் 8 வானவர்கள் சுமந்து வருவார்கள். மறுமை நாள் அல்லாஹ்வுடைய அரிசி ஒரு 8 வானவர்கள் சுமந்து வருவாங்களாம். அது இல்லாமல் இன்னும் பல வானவர்கள் நிற்பாங்க. அந்த 8 வானவர்கள்ல ஒரு வானவருடைய உருவத்தை, தோற்றத்தை நபிகளார் நமக்கு வர்ணிக்கிறாங்க. எனக்கு அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களின் தோற்றம் அறிவிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், இந்த செய்தி அபூதாவூத் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. 4102வது செய்தியாக இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதில் ஒரு வானவருடைய தோற்றம், அவருடைய காது மற்றும் தோல் பூஜ்ஜத்துக்கு மத்தியில் உள்ள அந்த இடைவெளி என்பது சுமார் 700 ஆண்டு கால பயண தொலைவு. ஒரு வானவருடைய தோற்றத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுவும் அவருடைய முழு அங்கத்தையும் சொல்லல, அவருடைய காது மற்றும் தோலுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி. அவங்களுக்கு இந்த இடைவெளி எப்படி இருக்கும்னா, சுமார் 700 ஆண்டு கால பயண தொலைவு. நாம 700 ஆண்டு உலகத்தை வாழ போறது இல்லை. அப்படி நம்ம வாழ்ந்து 700 வருஷம் பயணித்துக் கொண்டே இருக்கணும். இடைவிடாமல், இடைநிறுத்தம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 700 வருஷம் பயணித்துக் கொண்டே இருந்தால் எவ்வளவு கால தொலைவுக்கு நாம் செல்வோமோ அந்த அளவுக்கு அந்த வானவர்களுடைய தோல் பூஜ்ஜத்துக்கு மத்தியில் இடைவெளி இருக்கும். அப்ப முழு தோற்றம் எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய அரிசி எப்படி இருக்கும்? இது ஒரு வானவர்னா 8 வானவர். அப்ப 8 வானவர்கள், அப்ப அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிலை எப்படி இருக்கும்? அதனாலதான் அல்லாஹ் அரிசியை பத்தி சொல்லும் போது வஹுவ குர்சியுன் சமாவாதி வல் அர்த், அது வானம் பூமியை உள்ளடக்கும், வானத்தையும் பூமியை உள்ளடக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப பூமி என்று சொன்னால் ஒரு வரையறைக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். பூமியா, இதுதான் பூமி என்று நாம ஒரு வரையறையில சொல்லிடலாம். ஆனா வானத்துக்கு வரையறை சொல்ல முடியுமா? வரையறை சொல்ல முடியாது. ஏன்னா வானம்ங்கிறது இந்த உலகம் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து விரிந்து கொண்டே இருக்கு, வளர்ந்து விரிந்து போய்கொண்டே இருக்கு. இந்த அளவு வானம் போய்கொண்டே இருக்கு, அதுக்கு எல்லை இல்லை. அதனுடைய முடிவு என்பது உலகம் அழியும் போதுதான். அது வரைக்கும் அது மீண்டு கொண்டே போகும். இன்னைக்கு நாம நம்ம உலகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம், நம்மளுடைய சோலார் சிஸ்டம். இது இல்லாம எத்தனையோ மில்கி வே இருக்கு, கேலக்சி இருக்கு என்று சொல்றாங்க. எத்தனையோ கணக்கே சொல்ல முடியல. அந்த அறிவியல் இதுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புதுசு புதுசாக சில கேலக்சி இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமாக உலகம் வளர்ந்து விரிந்து கொண்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இது அனைத்தையும் உள்ள இருக்கக்கூடியதாக அரிசி இருக்குமா? இப்ப அரிசி இந்த அளவுக்குள்ள அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்? அப்ப இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் மனிதர்களுக்கு முன்னிலையில் நிற்பான். இது இந்த நேரத்துல அல்லாஹ்வை அடியார்கள்ல சிலர் பார்ப்பாங்க. நல்ல மனிதர்கள், நன்மக்கள் அல்லாஹ்வை பார்வையிடுவார்கள். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்நாளில் நம் இறைவனை சில முகங்கள் பார்த்து கொண்டு மன மகிழ்வோடு சந்தோஷத்தில் இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நல்ல இடத்துல பார்ப்பார்கள்.
தீயவர்களை நம்ம முன்பே சொல்லும் போது அல்லாஹ்வை மறுத்தவர்கள், இதை மறுப்பாளர்களாக இருந்தவர்கள், வேதத்தை தூக்கி எறிந்தவர்கள் எழுப்பப்படும் போதே குருடராக தான் எழுப்பப்படுவாங்க. அவர்களுக்கு பார்வை இல்லாத நிலையில ஊமைகளாக செவிடர்களாக அல்லாஹ் அவங்க எழுப்புவாங்க என்று சொல்றது பார்க்கிறோம். அப்ப அது போன்றவர்களுக்கு அல்லாஹ் தன்னை பார்க்க முடியாதவாறு திரையிட்டுக் கொள்வான். அல்லாஹ் அவங்களால என்ன செய்ய முடியாது, தீயவர்கள் பார்வையிட முடியாது, நல்லவர்கள் பார்ப்பார்கள் என்றா பார்க்கிறோம். இவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, இறைவன் நாங்க உலகத்துல வரும்போது பார்வை உள்ளவங்களா இருந்தோம் என்று இவங்க கேட்பாங்க என்று இருக்கு. இப்ப உடனே ஊமைகளா இருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி கேட்பாங்க? அதாவது அல்லாஹ் அதை பல படிவடைகளாக வைத்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் மறுமை நாள் சொல்லும் போது எப்படி சொல்லுவான், நம்ம நாவுக்கு கூட்டு போட்டுருவோம், அவங்க நாவு பேசாது, அவங்களுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் பேசுது என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இப்படி இருக்கும்போது நாவின் மூலமாக தன் தீமை செஞ்சிருப்பானா இல்லையா, நாக்கு நாள திட்டி இருப்பான், அந்த மாதிரி புறம் பேசியிருப்பானா இல்லையா. அப்ப அதை பத்தி நாவ சொல்லணும், சொல்லுவோம். அது அனாவசியமான பேச்சு இல்லாமல், தன்னை காப்பாற்றக்கூடிய பேச்சு இல்லாமல், தன் தொடர்பாக சில தீமையை சொல்ற மாதிரியா அல்ல இது போன்ற ஒரு நிலை என்ன செய்வாங்க ஏற்படுத்துவான். ஆனா அவங்களுக்கு அல்ல கூட்டமான ஒரு நிலையில தான் இருப்பான் என்பதை நாம் இது போன்ற செய்தியில பார்க்க முடியுது. நல்லவர்களுக்கு அல்ல தன்னை காட்சிப்படுத்துவான், தீயவர்கள் பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலை எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுக்கு முன்னிலையில அணிவகுத்து தான் நிக்கணும். சிலர் ஒவ்வொருவரும் தங்களுடைய தீமைக்கு ஏற்ப தங்களுடைய கைகளை கடிச்சு கொண்டிருப்பாங்க, முழங்காலிட்டவர்களாக பல வகையில என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஆனா எல்லாருமே அணிவகுத்து நின்றணும். எல்லாரும் என்ன செய்யணும், அப்படியே வரிசையா சப்பாவா நிக்கணும், அப்படியே வரிசையா நிக்கணும். ரசூலுல்லாஹ் கூட நமக்கு தொழுகையினுடைய வரிசை முறையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் வானவர்கள் இருப்பதை போன்று இல்லைங்க, வானவர்கள் நிக்கணும். நாம மனிதர்கள் மட்டும் இல்ல, மனிதர்கள் நிக்கணும், வானவர்கள் எல்லாருமே அல்ல என்ன செய்வானா, மனிதர்கள் இருந்து வானவர்கள் அவங்க என்ன செய்வான், அப்படியே வரிசைப்படுத்தி நிக்க வச்சிருவான். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மறுமை நாள்ல கொடூரம், சூரியன் அருகமையில இருக்கும், அதே போல கீழிருந்து நமக்கு வெப்பம் வெளியேறி கொண்ட ஒரு நிலையில தான் இருக்கும். அப்ப இதனுடைய தாக்கம் நாம அந்த அல்லாஹ்வுக்கு முன்னில் நிற்கும் போது அந்த சூரியனுடைய தாக்கத்தின் காரணமாக நம்மளுடைய வேர்வை அதிகரிக்குமா? இன்னைக்கு நமக்கு வேர்க்குச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? சில பேர் வேர்வே இருக்காது, ஆனா என்ன செய்வாங்க, பெரிய அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன்னு காட்டுறதுக்காண்டி இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க, ஒரே வேர்க்கு ஊத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுலாம் ஊத்தாது, சும்மா ஒரு 2-3 சொட்டு வந்திருக்கு, இவ்வளவுதான். இது உலகத்துல வேர்வையினுடைய அளவு, அதிகபட்ச லிட்டர் கணக்கான வேர்வை வர போகுது. ஆனா மறுமை நாள்ல அந்த வேர்வையினுடைய அளவை அல்லாஹ் கொடுத்து சொல்றாங்க. சில பேர் வேர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி? அவங்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வேர்வை இருக்குமா, அவங்களுடைய வேர்வை அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய வேர்வை அவங்க சூழ்ந்து கொள்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கான். எல்லா வேர்வைன்னா அப்ப எல்லாரும் அது இருக்கிற மாதிரி இல்ல, உன் வேர்வை உனக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களுக்கு உன் வேர்வை போகாது. அப்படி ஒரு ஆளை ஒரு கூடாரத்தை அடைச்சு வச்சு அவருக்கு மட்டும் இருக்குமா தெரியுமா, பாட்டில் அடைச்சு வச்ச மாதிரி. அது மாதிரி அல்ல ஏற்பாடு பண்றான். அந்த உலகமே அந்த மறுமையும் வித்தியாசமான ஒரு நிலை. இப்ப நம்ம வேர்வை, இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய வேர்வை வருது அப்படின்னா என்னுடைய கரண்டையே மறைச்சிடும். சில பேர் இப்படி கரண்டி அளவுக்கு வேர்வையில இருப்பாங்க, சிலர் முழங்கால் அளவுக்கு வேர்வையில இருப்பாங்க, சிலருக்கு அந்த வேர்வை இடுப்பை தாண்டி விடும், சிலருக்கு அவங்களுடைய வாயு காதனுடைய பால் வரைக்கும் வேர்வை வந்துடுமா, காதனுடைய பால் வரைக்கும். அப்பனா வேர்வையில மூழ்கி நிற்போம், தண்ணியில மூழ்கி இருக்கிறது இல்ல, வேர்வையில் மூழ்கி இருப்பது. வேர்வையை நாம அசுத்தமாவும் பார்ப்போம், வேர்வையை அநாகரிகம், அது ஒரு விரும்பத்தக்க பார்க்க மாட்டோம். வேர்வையை சாப்பிடுறதோ அதை எடுத்து நக்கிறதோ இது மாதிரி இருப்போமா, அதுக்குள்ள குடிக்கிறது நினைப்போமா, வேர்வை எடுத்து அதையும் மூஞ்ச பூசிக்கிறதுக்கு நினைப்போமா, அதை நீக்கிறதுக்கு தான் வெளியே பார்ப்போம். ஆனா மறுமையில அந்த வேர்வையிலே அவர்கள் மூழ்கியவா நிற்பார்கள். கரணையில இருந்து முழங்கால் கழுத்து என்று அவங்களுடைய காது வரைக்கும் அந்த வேர்வை அவங்க தத்தளிக்க செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதை அதிர்ஷ்டம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். இப்ப இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல, இது விசாரணைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுதான். இப்ப அல்ல என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழல்ல தன் அடியாறுகள்ல ஒரு சிலருக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, ஒரு கண்ணியத்தை கொடுக்குறான். எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படும் நேரத்துல சிலருக்கு அல்ல என்ன செய்யறான், ஒரு கண்ணியத்தை கொடுத்து தன்னுடைய அரிசின் கீழ் ஒரு சில சாராரை அல்லாஹ் வரதுக்கு அனுமதிக்கிறான். அல்லாஹ்வுடைய அரிசி பிரம்மாண்டம் என்பதை பார்த்தோம். அங்க போய் என்ன செய்ய முடியாது, இவ்வளவு கஷ்டமா இருக்க, வேர்வையா இருக்க, உடனே நிழல்ல போந்துருவோம் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. அது போறதுக்கு சிலர் சாரா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 660வது செய்தியா இடம்பெற்றிருக்கு. இதுல ஒரு 7 சாரர் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சபரத்துன், ஒரு 7 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த 7 நபர்கள் யாருன்னா, அல்லாஹ்வால் தன்னுடைய அரிசியிலே நிழல் கொடுக்கப்படக்கூடியவர்கள். இன்னொரு செய்தியில ஒரு 2 சாரர் வராங்க, மொத்தம் ஒரு 9 சாரர் என்று வைத்துக் கொள்ளலாம். 8 அல்லது 9 சாரர் அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழலில் வரக்கூடியவங்களா இருப்பாங்க. மீனா அல்லா இது அல்லாத மத்த எல்லாருமே யாருன்னா, எல்லாருமே அந்த வெயில தான் நிற்பாங்க. அவங்க சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி, இந்த 7 பட்டியல் அவங்க இல்லையா, அவங்க கண்டிப்பா இந்த அரசினுடைய நிலைக்கு வர முடியாது. சொர்க்கவாசியாக இருந்தாலும் வெயில் இருந்தா நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய பரீட்சையை தேர்வை எழுதணும், அந்த வெயிலுடைய தண்டனை கொடுமை அதையெல்லாம் அனுபவித்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி அது போன்ற நிலையில அல்ல வச்சிருப்பாங்க. அந்த 7 சாரரை பத்தி வரக்கூடிய செய்தியை நாம பார்க்கலாம். அது முதலாவது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் இமாமுல் ஆதில், நீதமிக்க ஆட்சியாளர். இந்த செய்தி நாம பெரும்பாலும் நிறைய தடவை கேட்டிருப்போம், நிறைய நமக்கு தெரிஞ்ச செய்தியா தான் இருக்கும். கொடுமையெல்லாம் யோசிச்சு பார்த்து
அவ்வளவு கொடுமையா இருக்கும், எப்படியாவது நம்ம தப்பிக்கிறணும், அதுக்கு இந்த 7ல ஏதாவது 1ல இருந்துடணும் என்ன நம்ம நினைக்கணும். முடிந்த அளவுக்கு அனைத்திலும் இருக்கிறதுக்கு வழி அது இல்லைன்னா எப்படியாவது தப்பிக்கிறங்கிறதுக்கு ஒண்ணு. அது அல்லாஹ் முதலாவதாக நீதி மிக்க ஆட்சியாளர் என்று சொல்றாங்க. நீதியான ஆட்சியாளர் உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது ஆட்சியாளர்கள்ட்ட நீதி என்பதே கிடையாது. அநியாயமும் அக்கிரமும் தான் நிறைஞ்சிருக்கு. அது இஸ்லாமிய மன்னராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சவுதி அரேபியா என்று சொல்லி இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறதா சொல்றாங்க. அதே போல துபாய் எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீதத்துக்கு அங்க துணியளவும் வேலை கிடையாது. முழுக்க முழுக்க அநீதம் கலந்ததாக தான் இருக்கிறத பார்க்கிறோம் பெருமளவு அல்ல நாடியவர்களை தவிர. அப்ப இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை சிறப்பித்து சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்ப இருக்க முடியாது, அதிகமான ஆளால அப்படி இருக்க முடியாது. அதனாலதான் சில சகாபாக்கள் பொறுப்பு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுங்க, இதுல நாங்க அதிகாரியா இருக்கோம் கேட்கும்போது, இல்லப்பா வேண்டாம், முன்னால இதுல கரெக்டா இருக்க முடியாது, அப்புறம் இதுவே உனக்கு மறுமையில பெரிய பிரச்சனையா வந்துடும் என்று சொல்லி சிலருக்கு கொடுக்க மாட்டாங்க. பலகீனமா இருக்கிறனால சில பேருக்கு அதுக்கான ஆற்றலும் அது எல்லாமே இருக்கும், அவங்க வர மாட்டாங்க. அவங்க இதை காரணமா சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் அவங்க சூழலை பார்த்து பலகீனமான ஆளுகளுக்கு செட் ஆகாது என்று அவங்களே சொல்லிடுவாங்க. அப்ப ஏன்னா இது யாராலையும் பெருமளவுக்கு இருக்க முடியாத ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில் அதையும் தாண்டி சிலர் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நீதமிக்கமாக இருப்பாங்க. இப்ப இதை வச்சு நாம உடனே ஆட்சியாளருக்கு மட்டும்தான் என்ன சொல்லிட முடியாது. இமாமுல் ஆதில் அப்படின்னா இமாம் என்றால் தலைவர் என்று அர்த்தம். இப்ப நாம தொழுகைக்கு சொல்றவர்கள் இமாம் தான் சொல்லுவோம். ஒரு குழுவுக்கு ஒரு ஆள தலைவர் என்று அவர் இமாம் என்று தான் சொல்லுவோம். இமாம் என்றால் ஆட்சியாளரை மட்டும் குறிக்காது, பொதுவாக உள்ள எல்லாரையும் எடுத்துக்கலாம். குடும்ப தலைவனையும் எடுத்துக்கலாம், குடும்ப தலைவியும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கிற அவரையும் எடுத்துக்கலாம். அனைத்து தலைவர்களையும் குறிக்கும். ஒரு குழுவுக்கு, ஒரு குரூப்புக்கு அல்லது ஒரு ஊருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் நீதம் செலுத்தணும். எந்த அளவுக்கு நீதம்னா, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நாம் எடுத்து பார்க்கலாம். நீதத்துக்கு அவ்வளவு அவங்க பேர் போனவங்க. அவங்கள்ட்ட ஒரு குற்றமான ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு அவங்க பார்ப்பாங்கன்னா, தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதை நான் கண்டிப்பாக விசாரித்து தண்டனை நிறைவேற்றுவேன். அதுல ஒரு செய்தி நாம் பார்க்க முடியுது. மக்சூமி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேரு பாத்திமா, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையுடைய பெயரை கொண்ட ஒரு பெண்மணி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, திருடிடுறாங்க. இந்த திருட்டின் காரணமாக ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வேண்டி விசாரணை போயிட்டு இருக்கு. திருடுனா கையை வெட்டணும், இதுதான் தண்டனை. இப்ப இதை பத்தி அந்த குலத்தாளர்கள் இப்ப நம்ம குலம் பெண் திருடிட்டா, அது கை வெட்டிட்டா அது நல்லா இருக்காது, அது நம்ம குலத்துக்கே ஒரு இழிவான நிலை, அதனால இதை பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும், இதுல இருந்து கொஞ்சம் நமக்கு சலுகை காட்டணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உசாமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா பேசுறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உசாமா அவங்க யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையும் பிள்ளை. இவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசம். ஹசன் ஹுசைன் அவங்க எப்படி ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, அது போல இவங்களையும் பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணுமா, இவங்க நிறைவேற்றணுமா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில் கோவப்படுறாங்க. சாதாரணமான கோபம் கிடையாது, கடுமையான முறையில் கோவப்பட்டுட்டு அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தையெல்லாம் நீங்கள் சலுகை காட்ட சொல்றீங்க என்று சொல்லி அவங்க வார்த்தை எப்படி பிரயோகிக்கிறாங்கன்னா, இந்த மக்சூமி குலத்து பெண் பாத்திமா கிடையாது, என்னுடைய பிள்ளை பாத்திமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தன் பிள்ளை எப்படி அடையாளப்படுத்திருப்பாங்க, என்னுடைய ஈரக்குறைன்னு சொல்லுவாங்க. அவங்க என் உடலில் ஒரு பங்குங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த பாத்திமா திருடினாலும் அவங்களுடைய கையை நான் வெட்டுவேன். என் புள்ள திருடிச்சு, எப்படி நான் கையை வெட்டதா பார்க்க மாட்டேன், என் புள்ள திருடினாலும் கையை வெட்டுவேன். அப்ப தன் குடும்பத்தார்கள் தப்பு செஞ்சாலும் தண்டிப்பேன் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இது மாதிரியே நீதமா இருக்கணும். நாம பெரும்பாலும் என்ன செய்வோம், நீதம் செலுத்துவோம், மற்றவங்களுக்கு செலுத்துவோம், ஊருக்கு செலுத்துவோம். ஆனா உறவுக்கோ அல்லது நம்ம குடும்பத்துக்கு வந்துச்சுன்னா, என்னதே இருந்தாலும் என் பிள்ளை தப்பே செஞ்சிருந்தாலும் நீங்க இப்படி சொல்லக்கூடாது, என் குடும்பத்துல இப்படி நடந்திருந்தாலும் நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று நம்ம குடும்பத்துக்கு நீதம் பார்க்க மாட்டோம். மற்றவங்களுக்கு என்ன செய்வோம், நீதி நியாயம் எல்லாம் பேசுவோம். தன் குடும்பம் அதை தூக்கி எறிஞ்சிருவோம். அப்ப அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நீதியோடு யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அரசியலை அல்லாஹ் நிச்சயமான வெண்மையை கொடுத்து, நீங்க எல்லாம் இங்க நிக்க வேண்டிய ஆள் கிடையாது, அரசுக்கு வாங்க, அரசோட நிழலுக்கு வாங்க, இங்க நில்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்து அல்லாஹ் அங்க நிழலிட செய்வாங்க. இப்ப அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. இரண்டாவது சொல்லும்போது இறை வழிபாட்டிலேயே, இறை வணக்கத்திலேயே தன் வாழ்வை வளர்த்து கொண்ட ஒரு இளைஞன். சின்ன பிள்ளைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதியவர்களை சொல்லல, வயது போனவர்களை சொல்லல, சின்ன வயசுல இருந்து வாலிப பருவத்தில இருந்து அல்லாஹ்வுடைய அந்த இறை வழிபாட்டுல வளரணும். இன்னைக்கு இது மாதிரியான பிள்ளைகள் பெருமளவு இருக்கிறாங்க, ரொம்ப குறைவு. இங்க இருக்க எல்லாருமே ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா, இருப்பவங்க இவங்க ரொம்ப குறைவு, அதனால தனித்துவப்படுத்துறாங்க. இறை வழிபாட்டுல இருக்கணும். திடீர்னு 40 வயசுல நான் ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறேன்னா இல்ல, சின்ன பிள்ளைல நீங்க இருக்கணும். இந்த கேட்டகரி உங்களுக்கு வேணும்னா சின்ன வயசுல இருந்து இருக்கணும். நம்ம பிள்ளைகளை பார்த்தோம்னா சின்ன வயசு விவாதத்தோட இருப்பாங்க. அது ஊருக்காக வேண்டி அல்லது உமாவுக்காக வேண்டி நடித்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுன்னா கையை மீறி போனோன்னு விவாதத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அப்படி சுத்திக்கொள்ள ஆளுக்கா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து கடைசி வரைக்கும் அதே நிலையில இருக்கணும். இன்னைக்கு நம்ம பசங்களை பாருங்க, பெருமளவுக்கு இளைஞர் படை எல்லாருமே ஒரு வீணான விளையாட்டான ஒரு அனாச்சாரமான காரியங்கள் இருக்கிறத பாக்குறோம். இறை வழிபாட்டில் இருக்கிறத பாக்குறோமா, பெருமளவுக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஓரளவு நாம அவங்க கட்டுப்படுத்தி கொண்டு வர நினைச்ச கூட குடும்பத்தார்கள் விடுவிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த இதை விட்டு கொடுக்குறாங்க.
பெண்கள், வீட்டில் உள்ள தாய்மார்கள், அதே போல தந்தை, ஒரு பிள்ளை அவன் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும் என்பதை வந்து மார்க்கம் நமக்கு அழகா சொல்லி தருது. இவங்க வந்து சலுகை காட்டாது. நம்ம சின்ன பிள்ளை நம்ம செஞ்சுட்டு போட்டுமே. பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை வந்து பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் அல்லது கேக் வாங்கி வெட்டுதுன்னா இதை இவன் பார்ப்பான். பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்? அவங்க எல்லாம் பிறந்த நாளைக்கு எல்லாம் செய்யறாங்க, நம்மளும் செய்வோம் தானே தோணும். ஏன்னா அவனுக்கு அவன் உள்ளத்துல வந்து ஒரு ஆசை, அந்த பிள்ளை செய்யும்போது நம்ம செய்யணும் அப்படின்னு தோணும். நம்ம என்ன சொல்லணும்? அது செய்யக்கூடாது, அது தப்பு, அது செஞ்சா நரகம் என்று சொல்லணும். இப்ப போற நோம்பு வந்துருச்சா, தலைப்பறைக்கு ட்ரெஸ் போட்டு புது ட்ரெஸ் போட்டு இது தலைப்பறை என்ன இன்னைக்கு மட்டும் தான் வருதா? மாசம் மாசம் தலைப்பறை வருது. பெருநாளைக்கு ரசூலா சொல்லிக்கிறாங்க, சரி சந்தோஷமா இருக்கணும், புது ஆடை தலைப்படைக்கிறது, புது ஆடை போட்டு ஏதோ அது ஒரு பண்டிகை மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது பாக்குறோம். இப்படி இன்றைக்கு உள்ள காலத்துல உள்ள பிள்ளைகள் நம்மளை சுற்றி உள்ளவங்கள பார்ப்பாங்க, ஸ்கூல்ல பார்ப்பாங்க, வெளியிடங்களை பார்ப்பாங்க, ஊர்ல பார்ப்பாங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க அது போல இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப அப்படி விரும்பும்போது அவங்களுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவை கொடுத்து நாம அவங்க பக்குவப்படுத்தணும். அப்படி சின்ன வயசுல இருந்தே பண்பாக யார் இருக்கிறாங்களோ, பெரிய ஆளானதுக்கு பிறகு சின்ன வயசுல இருந்தே இருந்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசியலுடைய நிழல் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்வதை பார்க்க முடியாது. மற்ற செய்திகளை தொடர்ந்து அறிவோம் என்று கூறி இதுவரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.